கண்டுபிடிச்சிட்டேன், என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்னை வந்து அடிக்கக்கூடாது. தேர்ட் ப்ரமோ காமிச்சிட்டாங்க. தேர்ட் ப்ரமோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர்றது 50,000. இந்த 50,000க்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடணும். ஸோ அவங்க எங்கேருந்து ஓடணும்னா 30 மீட்டர்ஸ் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு வெளியில் போவாங்க இல்லையா, அதுலேருந்து வெளியில் 30 மீட்டர்ஸில் அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. 15 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். முதல்ல இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரயானும் முத்துக்குமரனும் சேர்ந்து ஓடி போய் அதை டச் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு முத்து டச் பண்ணிடுறாரு. ஸோ முத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. முத்துக்குமரன் ஓடி போய் எடுக்கிறாரு. ப்ரமோவில் எப்படி காமிக்கிறாங்க, முத்து டைம் மிஸ் பண்ணுற மாதிரியும் ஜாக்லின் டென்ஷன் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. எனக்கு அங்கே இருக்கிற அந்த டாப் 6 பிளேயர்ஸில் உண்மையிலே ஜாக்லின் வந்து முத்துக்கு வந்து உண்மையிலே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலே ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. பட் ஆக்சுவலாக அவர் எடுத்துட்டாருங்கிற நியூஸ் நமக்கு எல்லாருக்கும் நேற்றுக்கே தெரியும், நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் முத்து முதல் பெட்டியை எடுத்திருக்காரு. ஏன்னா 50,000ங்கும் போது ரிஸ்க், அதாவது அந்த ஸ்பீடெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் விளையாண்டா இருக்கணும். ஸோ 15 செகண்ட்ஸ் அவர் நல்ல ஒரு ஓடுற டேலண்ட் உள்ள ஆள் தான். ஸோ அவர் கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பாரு 30 மீட்டர்ஸ் நம்மளால் 15 செகண்ட்ஸ்குள்ளே ஓட முடியுமான்னு. ஓட முடிஞ்சு தெரிஞ்சு தான் அவர் போய் எடுத்துக்காரு. ஸோ இனி அடுத்த மணியை வந்து அவர் டச் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ப்ரமோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் விளையாடணும், எடுத்தவங்க தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விளையாடணும். ஒருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்பயுமே கம்மி அமௌண்ட்டுக்குங்கும் போது அந்த டிஸ்டன்ஸ்லாம் கம்மியாக இருக்குங்கிறதுனால முத்து வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் முத்து தொடமாட்டார் பணப்பெட்டி அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சது. கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 2 lakhs ஒரு 50,000 எடுத்தாச்சு. ரயன் 2 lakhs வின் பண்ணிட்டோம், அவர் 12 lakhs வின் பண்ணிட்டு எவ்வளோ வேணால் வின் பண்ணிட்டோம். அதை பற்றிலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் வந்து கிளவராக ஃபஸ்ட்டு இதை போய் எடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இனி வந்து அவங்களுக்கு யாரை எலிமினேட் பண்ணணும்னு சேனல் நினைக்கிறாங்களோ அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த கேமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சேனல் நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை வருஷமாக. அவங்களுக்கு யாரையாவது உள்ளே எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, யாரையாவது வெளியே அனுப்பணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க எப்படா ஏதோ ஒரு பர்சனை டார்கெட் பண்ணுறாங்க, அந்த பர்சன் வெளியே போனதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சது கரெக்டானு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், என்ன கண்டுபிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லுவீங்க. அதை நானே சொல்லிட்டேன். ஸோ புதுசாக எதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்